மொபைல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம முக்கியமான என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, அதாவது கோயம்புத்தூர்ல 2 நாளா விஜய் அவர்கள் வந்து வாக்குச்சாவடி முகவர் கருத்தரங்கத்துக்கு வந்திருந்தாரு. 2 நாளும் கோவை ஸ்தம்பித்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய குரங்குகள்லாம் பார்த்துருப்போங்க. அதாவது விஜய் வரும்போது மரத்துலேருந்து தவறுது, பைக்கிலேருந்து கீழே விழுறது, அது மாதிரி சொல்லிட்டு நிறைய குரங்குகள் இந்த சோஷியல் மீடியாவில் கூட இந்த தற்கூரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் அது மாதிரி நிறைய அசம்பாவிதம்லாம் கூட நடந்துச்சு. விஜய் ரசிகர்கள் செஞ்ச ஒரு அலப்பறைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, திடீரென்று நேற்று உதயநிதி, அதாவது துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் அரசு விழா அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் வந்திருக்காரு. அவரும் இவரும் அப்படியே கொஞ்சம் 2 பேரையும் சேர்ந்து ஒரு கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மனுஷன் ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுட்டு இருக்கிற இடம் தெரியாமல் அழகாக அதாவது இவரும் தான் ஏர்போர்ட்லேருந்து வரும்போது மக்களை சந்திச்சுட்டு ரொம்ப பொறுமையாக எந்த ஒரு அசம்பாதமும் இல்லாமல் அரசு நிகழ்ச்சி, அதாவது ஒரு தனியார் நிகழ்ச்சி 2மே முடிச்சுட்டு எவ்வளோ அழகாக வராப்புல, இவர் பார்த்தாங்க அப்படின்னா ஒரு க்ரௌடை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடடாடாடா ஒரு அலப்பறை பண்ணாங்க பாரு. இந்த ரசிகர்களும் சரி, இந்த தொண்டர்களும் சரி, ஒரு அலப்பறை பண்ணாங்க பாரு. என்ன சொல்கிறதுனே சொல்லிட்டு தெரியல. ஏர்போர்ட்டை ஒரு நாசம் பண்ணிட்டாங்க. அதாவது விஜய் அவர்கள் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தோடனே ஏர்போர்ட்டை அடித்து நொறுக்குனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் பார்த்தோன்னா, அதாவது விஜய் அவர்கள் வரும்போது பின்னாடியே பைக்கில் ஃபாலோ பண்ணி வரும்போது கீழே விழுந்து கை கால் ஒருத்தனுக்கு போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒருத்தன் மரத்து மேலேருந்து தாவறான், ஒருத்தன் கீழேருந்து மேலே ஏறுறான். என்ன தான் ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தாலும், அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. உதயநிதி அவர்கள் பார்த்தோன்னா ஏர்போர்ட்லேருந்து, அதாவது கோவை ஏர்போர்ட்லேருந்து கிளம்புனதுலேருந்து அதாவது நிகழ்ச்சிக்கு வந்த வரைக்கும் வழி ஃபுல்லாக ஒரு பல லட்சம் பேர் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். வழியில் எல்லாருமே சந்திச்சுட்டு வாழ்த்து பெற்று, அதாவது பொக்கை எல்லாமே வாங்கிட்டு அவரும் வாழ்த்து வாங்கிட்டு வழி ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ், அதாவது பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அவ்வளோ அமைதியாக ஒரு துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் கோவையில் நலத்திட்ட உதவிகள் கொடுக்கவும் ஒரு தனியார் நிகழ்ச்சிக்கு அது மாதிரி வந்திருக்காரு. ஆனால் இந்த விஜய் அவர்கள் ரசிகர்களும் சரி, விஜய் அவர்கள் தொண்டர்களும் சரி ஒரு அலப்பறை பண்ணாங்க பாரு. இது அவருக்கு தெரிஞ்சு தான் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஆதவ ஏதாவது ஐடியா பண்ணி ஏதாவது பண்ணாரா என்னான்னு சொல்லிட்டு தெரியல. ஐயோயோயோ, ஒன்றுமே அது தாங்க முடியலைங்க. பொதுமக்கள் ஃபுல் ஜாமு. அதாவது அவ்வளோ வெறுப்பில் இருந்தாங்க கோவை மக்கள். விஜய் அவர்கள் அதாவது ஹோட்டல்லேருந்து நிகழ்ச்சி இடத்துக்கு போகிற வரைக்கும் பொதுமக்கள் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டிராஃபிக்கில் இருந்தாங்க. புஷியானந்த் சொல்கிறாரு, நம்ம தலைவர் சென்னையிலேருந்தே 1 மணி நேரத்தில் வந்துட்டார். ஆனால் இங்கே இருந்து, அதாவது ஏர்போர்ட்லேருந்து நிகழ்ச்சி இடத்துக்கு வர்றதுக்கு 2.5 மணி நேரம் ஆச்சுன்றாரு. இந்த ஆள் சொல்கிறதுன்னு கரெக்டு தான். ஆனால் அவர் வாயாலே எப்படி உண்மையை ஒத்துக்கினார் பாருங்க. 2.5 மணி நேரம், கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் மக்கள் ரொம்பவே அவதிப்பட்டிருக்காங்க. அவ்வளோ டிராஃபிக்கில் ஆம்புலன்ஸ் போக முடியல, பள்ளியிலேருந்து பசங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போக முடியல, மருத்துவ உதவிக்காக அர்ஜென்ட்டாக போக முடியல. பல விளைவுகளை நேற்றிலிருந்து முந்தாண்டத்து, அதாவது 2 நாளாக மக்கள் அந்த அளவுக்கு கோவையில் அவஸ்தைப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவனங்கள்லாம் நம்பி விஜய் வேற முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு வேற சொல்கிறானுங்க. இந்த குரங்கு பசங்களை நம்பி 2 நாளாக ஃபேஸ்புக்லேயும் சரி, ட்விட்டர்லேயும் சரி தற்குறிகள் வர்றது அது நிஜமாகவே அப்படி தான் போல இருக்குது. அதே போல் உதயநிதி அவர்களும் சரி ரொம்பவும் அமைதியாக ரொம்ப அமைதியாக சென்றிருக்காரு. மக்களாகிய உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தால் கூடமே மக்களை தொந்தரவு பண்ணாமல் நிகழ்ச்சிக்கு போகிற உதயநிதியும், விஜய் அவர்கள் அதாவது வாக்குச்சாவடி கருத்தரங்களுக்கு இவர் அமைதியாக தான் வர்றாரு. இந்த ரசிகர்கள் இந்த அடாவடி பண்ணுறாங்கல்ல, அவங்களுடைய அலப்பறைகளும் மக்களாகிய நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அரசியல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.